மரங்கள் மூலமாக எப்படி வருமானம் பார்க்கல இது மிளகு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. மரங்களும் ஒரு பக்கம் வருமானம் வரும், மரத்தில் உள்ள காசை நீங்கள் மிளகுல எடுத்துடலான்னு. தேக்கு, மகாகனி, வேங்கை, செம்மரம், இது மாதிரி டிம்பர் மரங்கள் எல்லா மரங்கள்லையும் வச்சுருக்கேன். பலா மரத்துலையும் வச்சுருக்கேன். நாங்களாக தயார் பண்ணுற பஞ்சகாவியா, மீன் அமிலம், ஜீவாமிர்தம், இந்த மாதிரி இதுகளை மட்டும் இலை வழியாகவும் கொடுப்போம், தரை வழியாகவும் கொடுப்போம். எனக்கு கேட்ட மாதிரி இங்கே எல்லா மரத்துலையுமே வச்சுருப்போம். இந்த தேக்கு, அது மகாகனி, இந்த மாதிரி சுற்றி வந்து 500-600 மரம் நிற்கும். எல்லா மரத்துலையுமே வச்சுருக்கோம். அது இல்லாமல் அதில் ஒரு 500 போட்டுருக்கு. அந்த தோப்பு இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு 500 போட்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா வடகாடு கிராமத்துலேருந்து வடகிப்பட்டிங்கிற குடியிருப்பு பகுதியிலேருந்து பேசுகிறேன். ஒரு ஏக்கர் மாதிரி கிளறி செடியாக போட்டு அதுலேருந்து செடியும் கொடியும் 2 ஐட்டமும் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து கரிமுண்டா ஒரு ரகம், பனியூர் 2, இதே இல்லாமல் டிம்பர் மரங்களையும் வச்சு வளர்த்துருக்கேன். தேக்கு, மகாகனி, வேங்கை, செம்மரம், இது மாதிரி டிம்பர் மரங்கள் எல்லா மரங்கள்லையும் வச்சுருக்கேன். பலா மரத்துலையும் வச்சுருக்கேன். இந்த கிளறி செடியாங்கிறத உண்ணோம்னா தமிழில் வந்து கிராமத்து பேர் வந்து கண்டி முருங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை வந்து ஒரு தோட்டம் முழுக்க 5க்கு 5ங்கிற பராமரிப்பில் போட்டு செடி ஒன்று கொடி ஒன்று அந்த மாதிரி போட்டு நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் குப்பை வச்சுருக்கேன். மாட்டு சாணு இது மட்டும் வச்சுருக்கேன். அடுத்துங்கிறது மருந்துகள்னு பார்க்க போனீங்கன்னாக்கா நாங்களாக தயார் பண்ணுற பஞ்சகாவியா, மீன் அமிலம், ஜீவாமிர்தம், இந்த மாதிரி இதுகளை மட்டும் இலை வழியாகவும் கொடுப்போம், தரை வழியாகவும் கொடுப்போம். பராமரிப்புகளில் வந்து இதை வந்து ஆடு மாடுகள் வந்து இது திங்காது. அதனால் அதுக்கு ஆடு மாடுகள்னால தொந்தரவு கிடையாது. அதனால் 1 ஏக்கர் மட்டும் மிளகுக்குன்னு ஒதுக்கி அதில் 1 ஏக்கர் ஃபுல்லாக மிளகு மட்டும் பராமரிச்சுட்டு வரேன். மற்றபடி வந்து டிம்பர் மரங்கள் வந்து கொல்லை சரியாக வரப்பு உரங்களில் மட்டும் நட்டு அதில் வந்து ஒரு 600 மரங்கள் மாதிரி வச்சு 600 மரத்துலேயும் கொடி செடி 2யுமே பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். தண்ணீர் தேவைகளுங்கிறது சொட்டு நீர் போடுறது நல்லது. சொட்டு நீர் போட்டால் வேலை கம்மி. 2வது நம்ம ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை விட்டோம்னா பரவாயில்ல. எனக்கு வந்து தண்ணீர் வந்து சொட்டு நீர் பராமரிப்பு இல்லாதனால வாய்க்காலில் விட்டுக்கிட்டு இருக்கேன். வெயில் காலங்கள்னால 4 நாள் ஒரு தடவை நான் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். மற்ற மழைக்காலங்களுக்கு 15 நாள் ஆயிரும். மழைக்காலங்கள் ஓரளவு நிழல் இருக்கும். மற்ற நாள் இப்போ மட்டும் இந்த வெயில் காலங்கள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். இப்போ இதில் 5க்கு 5 வச்சுருக்கிறேன். 5க்கு 5 இடையில இப்போ நான் ஈசாவிலேருந்து டிம்பர் மரம் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து 3 வருஷத்தில் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு அது சீக்கிரமாக அதெல்லாம் வச்சுருக்கேன் உள்ள. மலைவேம்பு கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் 100 மரம் எடுத்து போட்டிருக்கேன். இப்போது இது போக இனி அடுத்த சீசனுக்கு ஒரு 200 மரம் 300 மரம் இதுக்குள்ளே போட்டுரும். அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பாக 3 வருஷத்துல 4 வருஷத்தில் அதை எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அது ஒரு வருமானம் ஆயிரும். கொடியை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து கரெக்டாக ஒரு 3 மாதத்தில் துளுக்க ஆரம்பிக்கும். துளுத்தோனையுமே அதை கண்டிப்பாக ஒரு நார் எடுத்து அதை வந்து மரத்தோடு சேர்த்து வச்சு கட்டணும். கட்டலைன்னா அது கீழே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும், மேலே ஏறாது. எந்த ஒரு கொடியும் மேலே கட்டிட்டீங்கன்னா அதில் வர்ற வளர்ச்சி கீழே கிடக்கிறப்ப வராது. அடுத்து கட்டிட்டிங்கன்னா ஒரு 4 அடி 5 அடிக்கு மேலே போகல அதை வந்து அந்த துளுக்கிற கொழுந்தை வந்து கிள்ளிக்கிட்டே வரும். கிள்ளிங்கன்னா மேலே வந்து அதுலேருந்து 2 4 ஆகும், 4 8 ஆகும். அது போக கீழேயும் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கிளை செடிகள் நிறையா வெடிக்கும். அப்போ எவ்வளவு கிளை வெடிக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மகசூல் கிடைக்கும். இப்போ தெரியாது, பின்னாடி செடி ஏறி நல்லா படர்றப்போ கீழேருந்தே உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். வருஷத்துக்கு நான் வந்து 2 டைம் எடுப்பேன். இதுக்கு இந்த மழைக்காலங்களில் வர்றது மட்டும்தான் அதிகமான மகசூல் தருது. இந்த வெயில் காலங்கிறது கொஞ்சம் மகசூல் கம்மியாக இருக்கும். ஆனால் எடுக்க எடுக்க காய் வந்துக்கிட்டே இருக்குது. பெனிஃபிட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து எல்லா விவசாயம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எதிர்பார்த்தபடி நம்மளுக்கு மகசூல் கிடைக்கல. அதனால் பார்த்தேன் 2வது சுற்றி வர மரங்கள் அதிகமாகிடுச்சு. இனிமேல் நம்ம விவசாயம் பண்ணிட முடியாது. நானும் மரங்களை வச்சு அதில் வந்து மரங்கள் மூலமாக எப்படி வருமானம் பார்க்கல இது மிளகு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. மரங்களும் ஒரு பக்கம் வருமானம் வரும். உங்களுக்கு குறிப்பிட்டது அது வந்து ஒரு டெபாசிட் மாதிரி மரம். அதில் நீங்கள் இதை பண்ணிக்கிட்டோன்னா மரத்தில் உள்ள காசை நீங்கள் மிளகுல எடுத்துடலான்னு. அதனால் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முதல்ல டிம்பர் மரங்களில் அதிகமாக போட்டேன். டிம்பர் மரம் வரப்பு ஃபுல்லாக போட்டு அதில் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி இது நம்ம பகுதி நேரமாக பண்ணுறதுக்கு முழுசாகவே இதில் பண்ணிடலாமே அப்படின்ட்டு தான் 1 ஏக்கர் இடத்த ஒதுக்கி கிளறி செடியாக போட்டு அந்த மாதிரி உண்டாக்கணும். இந்த ஓரம் பூரா வந்து எல்லா மரத்துகளையும் இதுதான் இப்போ டிம்பர் மரங்களை வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அது தேக்கு அந்த ஓரம்லாம் மகாகனி தான். மெயின்டெனன்ஸ் டெய்லி வந்து அது பராமரிப்பு பண்ணால் தான் நம்ம பராமரிப்பு பண்ணால் தான் மைனஸ். அதை வந்து டெய்லி பார்த்து இப்போ அந்த கீழே கிடக்கல கிளக்குடி இதெல்லாம் கட் பண்ணியிருக்கணும். கட் பண்ணிவிட்டு மேலே ஏற்றி கட்டணும். கட்டினா இன்னுமே உங்களுக்கு அதிகமாக கிளக்குடி மேலே ஏறி இருக்கும். அது பாருங்கள் எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு. அதில் உள்ள ஃபுல்லாகவே அப்போ ஏற்றினேன். இதில் உள்ள அந்தளவுக்கு ஏற்றலை, அந்த கீழே கிடக்கு. எனக்கு கேட்ட மாதிரி இங்கே எல்லா மரத்துலையுமே வச்சுருப்போம்.
இந்த தேக்கு அது மாகாக்கனி இதான் டிம்பர் மரங்களில் போட்டுருந்தோம்னா ஏறிக்கிட்டே மேலே போக போக உங்களுக்கு நம்ம ஏறுறது சிரமம். அப்போ நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா இதுக்கு கீழே வந்து செடி காய்க்கட்டும், 5 அடி 6 அடிக்கு மேலே கொடி காய்க்கட்டும். ஒரே மரத்தை 2ஐயும் வச்சுருக்கேன். இப்போ அதில் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இப்போ இதுலேருந்து ரெட்டை வரும். அடுத்து இந்த கணு எல்லாத்துக்கும் கிளை வெடிக்கும். எல்லாம் ஏறி இந்த மரம் ஃபுல்லாகவே போயிடுச்சுங்க. ஹைட்டாக இங்கே வரைக்கும் 50 அடி வரைக்கும் போயிடுச்சு. இன்னொரு நான் என்ன நினைக்கிறேன்னா இது வரைக்கும் மிளகு இருக்கட்டும், அதுக்கு மேலே புலா காய்க்கட்டும். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சுற்றி வந்து 500-600 மரம் நிற்கும். எல்லா மரத்துலையுமே வச்சுருக்கு. அது இல்லாமல் அதில் ஒரு 500 போட்டிருக்கு. அந்த தோப்பு இருக்குல்ல அதுக்குள்ள ஒரு 500 இருக்குது. அந்த மரத்தில் பாருங்கள், அதுவும் அப்படி தான். அந்த மரம் பூரா பறந்துச்சு. இது என்னென்னா காய் எடுக்க அடுத்தடுத்து காய் வரும். முத்த சும்மா ஒரு நாளைக்கு 5 கொத்து 6 கொத்து தான் எடுத்தோம்னா உடனே காய் வரும்டா. அது ஈல்டு இருந்துச்சுனாக்கா மார்க்கெட்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஏரியாவில் எங்கே கருத்தரங்கம் இருந்தாலும் நான் கலந்துக்கிருவேன். இதுக்கு முன்னாடி வந்து சேந்தாங்குடியில் ஒரு கருத்தரங்கம், வடநாட்டிலே வந்து ஒரு பாக்கியராசோட தோட்டத்தில் அதில் கலந்துக்கிட்டேன். வருகின்ற ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அணவையில் நடக்கிற ராஜா கண்ணு ஆசிரியர் தோட்டத்தில் நடக்கிற கருத்தரங்கத்தில் கலந்துக்கிற மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.